வாழ்க வளமுடன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்ச ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸ் நான் தைச்சு ஆல்ரெடி அவங்க கொண்டு யூஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பஃப் வச்சுருக்கோம். இந்த சேரீ அவங்க கொடுத்த சேரீயில் இந்த ப்ளவுஸ் துணி இது வந்து ரொம்ப பத்தாமல் இந்த துணி இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்க கை நீளமாக வேணும், அவங்களுக்கு ஹைட்டை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு துணி இல்லை, இது பத்தாமல் இருந்தது. இங்கே பாருங்கள், நான் பட்டி கூட வந்து ஜாயின் பண்ணி தான் நான் பட்டியே ஜாயின் பண்ணேன். பட்டிக்கு சுத்தமாக துணியே இல்லை. ஸோ அதில் ஜாயின் பண்ணி கொடுத்தேன், கைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஜாயின் போட்டு கொடுக்குற நிலைமையில் இருந்தது. அவங்க கையும் நீளமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதில் பஃப்பும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து இந்த 10வது துணியில் நம்ம தைக்கும்போது நான் என்ன பண்ணேன், இந்த இடத்த ஓரளவுக்கு அவங்களுக்கு கை நீளத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நவுத்தி வச்சு தைச்சது. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து நம்ம வந்து கார்னரில் தைக்கக்கூடாது இல்லைங்களா, இப்போ வந்து கார்னரில் தைக்க இந்த இடம் லைட்டாக பிரியுது. ஓகேங்களா, இந்தா இங்கே பாருங்கள் பிரிஞ்சுக்கிச்சு. ஸோ இதனால் வந்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரிஞ்சிருக்கிறது தையல் உள்ளே வர்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து திரும்ப வந்திருக்கு. ஆனால் இது வந்து நீட்டாக தைச்சாச்சு. இது ரொம்ப அழகாகவும் வந்துருச்சு. இந்த ப்ளவுஸு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. இந்த ப்ளவுஸு இந்த டிசைனும் வந்து இது வந்து சின்ன சின்ன கர்வ், இந்த சின்ன சின்ன கர்வ் திருப்புறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். இப்போ பெரிய கர்வ்னால் ஈஸியாக இது பண்ணிடலாம். இந்த சின்ன குட்டி குட்டி கர்வ் வந்து நம்ம வந்து கரெக்டாக திருப்பி அந்த அளவு பண்ணங்காட்டி கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது இந்த ஒர்க்கு. பட் ஆனால் நான் வந்து நீட் ஃபினிஷிங் வந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இது ஒன்றே ஒன்று பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இதாக இருக்குது. இது நம்ம உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது உள்ளே தள்ளி விட்டு ஒரு தையல் போட்டு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. என்னென்னா, இப்போலாம் சில சில சேரீயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா துணி வந்து சேரீலேயே வந்து கம்மியாக வரும். அதாவது ரேட்டுக்கு தகுந்த சேரீ, இப்போ ரேட் அதிகமாக போட்டு எடுத்திருந்தாங்கன்னா அதில் வந்து ப்ளவுஸ் துணி அதிகமாக வரும். இதே வந்து ரேட்டு கம்மியாக போட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் ப்ளவுஸ் துணி வந்து கம்மியாக தான் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.